வாயுவின் சினத்தால் கூன் உற்ற குசநாபனின் மகளிரை பிரமதத்தனுக்கு மனம் முடித்தளித்த மன்னனின் மாண்பு. வணக்கம் நண்பர்களே. ராமபிரானின் திருக்கதையாம். கம்பராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் முனிவர் ராமனிடம் மானுடர்களின் வரலாறுகளை எடுத்துரைக்கும் ஒரு பகுதி. கடந்த பாடலில் வாயுதேவனின் அகந்தையால் 100 இளவரசிகளின் முதுகெலும்பும் முறிக்கப்பட்டு அவர்கள் நிலத்தில் சரிந்து விழுந்த காட்சியை கண்டோம். அந்த 100 அன்னையரும் அழகிய வளைகள் அணிந்த தையலரும் கோபத்தால் கண்ணிழந்த வாயுதேவன் அகன்றபின் என்ன ஆனார்கள்? அவர்களின் வேதனைக்கு என்ன தீர்வு கிடைத்தது? அதைத்தான் இந்த இனிய பாடல் நமக்கு உணர்த்துகிறது. சமிரணன் அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்றே அமிர்தூகு குதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அன்னான் நிமிர்குழல் மடவார் தேற்றி நிறைத்தவன் சூழி நல்கும் திமிர் அரு பிரமதத்தற்கு அளித்தனன். திரு அனாரை. சமிரணன் அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்றே. ஆகா, அந்த அழகிய இளவரசிகளை முதுகெலும்பை முறித்து நிலத்தில் சாய்த்துவிட்டு சினம் கொண்ட வாயுதேவன் அங்கிருந்து அகன்று விட்டான். சினம் கொண்டவர் அகன்றால் அவர் செய்த கொடுமை மட்டும் அப்படியே அச்சு அசலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படியே நின்றுவிடும் அல்லவா? அதே போலத்தான் அந்த 100 இளவரசிகளுக்கும் அழகு குலைந்து முதுகில் கூன் விழுந்து தங்களது மெல்லிய கால்களால் நடக்க இயலாமல் நொடிந்து போன அந்த மங்கையர் நிலத்திலேயே தவழ்ந்து தவழ்ந்து, ஆம், தவழ்ந்து தவழ்ந்துதான் எங்கே சென்றார்கள் தெரியுமா? அமிர்து உகு குதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அன்னான். அமுதூரும் மழலை மொழி பேசும் அந்த இளவரசிகள் தங்களுக்கு நிகழ்ந்த பேரவலத்தை தந்தையான குசநாப மன்னனிடம் சொல்ல அவரது மாளிகை நோக்கி தவழ்ந்து தவழ்ந்து சென்றார்கள். தந்தையின் அரண்மனைக்குள் நுழைந்ததும் தங்கள் வேதனையையும் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தையும் கண்டு மனமுடைந்து தேம்பி தேம்பி அழுது தங்கள் குதறிய குரலால் நடந்த அத்தனையையும் மன்னனிடம் மாழ்கி மாழ்கி மயங்கி மயங்கி சொன்னார்கள். தந்தையின் இதயம் எப்படி துடித்திருக்கும்! தன் கண்முன்னே கொடி போல வளைந்து நெளிந்து நடமாடிய தன் 100 செல்வங்களும் முதுகெலும்பு முறிந்து உடலின் கட்டுத்தவறி தவழ்ந்து வந்து நிற்கும் காட்சியைக் கண்டதும் மன்னனின் உள்ளம் பதறியது. நிமிர்குழல் மடவார் தேற்றி நிறைதவன் சூழி நல்கும். அவர்கள் வளர்ந்த கூந்தலை வருடி, என் செல்வங்களே, கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறி தேற்றி அந்த மகளிரின் துன்பத்தை போக்க வழி தேடினான் மன்னன். மனம் உருகினான். யார் இவர்களை ஏற்றுக்கொள்வார்? இந்த பெண்களின் கதியை யார் மாற்றுவார் என்றெல்லாம் யோசித்த மன்னனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. ஆம், அவர் மனதில் ஒரு பெயர் மின்னியது. பெரும் தவத்திலே சிறந்து விளங்கிய சூழி முனிவரின் புதல்வன். ஆம், சூழி முனிவரின் புதல்வன் திமிர் அரு பிரமதத்தற்கு அளித்தனன். திரு அனாரை. திமிர் அரு பிரமதத்தன் என்ன ஒரு அற்புதமான அடைமொழி பாருங்கள். திமிர் என்பது ஆணவம், அகந்தை, மயக்கம். இவையெல்லாம் இல்லாத உள்ளம் தெளிந்த நேர்மையான உண்மையான பிரமதத்தன் எனும் அந்த முனி புதல்வனுக்கு அந்த 100 தேவதைகளையும் திருமணம் செய்து கொடுத்தான் மன்னன் குசநாபன். இந்த இடத்தில்தான் மன்னனின் பெருந்தன்மை வெளிப்படுகிறது. தன் மகள்கள் புற அழகு சற்று குலைந்திருந்தாலும் அவர்களது உள்ளமும் கற்பும் தூய்மையானது என்பதை அறிந்து உலக மாயைகளில் பற்றற்ற தவத்தில் சிறந்த ஒருவனுக்கு அவர்களை மனம் முடித்தளித்தான். உலக இன்பங்களை கடந்த பிரம்மதத்தன் அந்த பெண்களின் புறத்தோற்றத்தை அல்ல, உள்ளத்தின் தூய்மையையே கண்டான். இப்படியொரு மனம் நிகழ்ந்ததும் அந்த இளவரசிகளின் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழும். அது என்ன என்பதை அடுத்த பாடலில் காண்போம். அரசன் எடுத்த இந்த அற்புதமான முடிவு அந்த இளவரசிகளின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? அவர்களது துயரம் நீங்கியதா? ஆம், ஒரு தந்தை தன் குழந்தைகளின் நலனுக்காக எடுக்கும் முடிவு காலத்தால் அழியாத பெருமையை தரும் என்பதை அடுத்த பாடலில் காண்போம். நன்றி.